வணக்கம் உறவுகளே. நான் இது சிகப்பு சோளத்தில் அவுள். நம்மக்கிட்ட எல்லாத்துலேயும் அவுள் அவைலபிளாக இருக்குது. இந்த சிகப்பு சோள அவுள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கு. நீங்கள் செக்கெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய் வேணாலும். அதில் வச்சு உள்ளே போட்டு பொரித்து எடுக்க முடியாது, அதனால் இப்படி ஜல்லடை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நல்லா பொரிஞ்சு எடுத்த முன்னாடி பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், பெப்பர் தான் டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம், கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு கருவேப்பிலை நம்ம மரத்தில் பொரிச்சது, நம்ம வீட்டில் மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்தேன். அதை நல்லா பொரித்து எடுத்து இந்த அவுளில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவுளில் மிக்சர் மாதிரி ஓமப்பொடி சேர்த்துனாலும், கொஞ்சம் கடலை கரைச்சி ஓமப்பொடி புளிஞ்சிருந்தாலும் மிக்சர் போல் நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சுகாதாரமாக செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிவப்பு சோளம் அவுள் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும்